ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரைனர் ஃபைனல் பார்ட். இப்போ லாஸ்ட்டு 2 டேஸாக ஜங்குக் கிட்ட ஒயின் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஜங்குக் தன்னோட ஆஃபீஸ் ஒர்க்காக தான் பூஷன் வந்திருப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுனால ஜங்குக் வந்து ஆஃபீஸ்க்கு போகலை. தன்னோட லேப்டாப்லேயே மீட்டிங்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு டெய்லிங்ஸை முடிச்சிட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒயின் ஜங்குக் கிட்ட வந்து உட்காந்து இந்தாங்க இந்த ஜூஸை குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஷர்ட்லெஸ்ஸாக தான் உட்காந்துட்ருக்காங்களா. சைடில் இருந்து தன்னோட டிஷர்ட் எடுத்து போட பார்க்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் தானே, ஜூஸை குடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுக்குறாங்க. ஜங்குக் அந்த ஜூஸை வாங்கி அப்படியே சிப் பண்ணிக்கிட்டே, என்னாச்சு வாயின், உனக்கு 2 டேஸாக ரொம்ப சாஃப்டாக என்கிட்ட பேசுகிற, அன்பாக நடந்துக்கிற, என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களாக கேட்கும்போது தான் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள், என் பாட்டிமா, மயூரி 3 பேரும் டிஸ்கோதே கிளப்க்கு போனீங்க. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ஃபேஸே ஒரு மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. நான் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது பாத்ரூமில் உட்காந்து ஊழ விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு. என்ன தான் பண்ணுச்சு அன்றைக்கி உங்களுக்கு? யாராவது ஏதாவது உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, இல்லை நீங்களே எதையாவது தின்னுப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் யோஜனைக்கு வருது மயூரி கொடுத்த ஜூஸை சிப் பண்ணது. அது மயூரி வந்து எனக்கு ஆல்கஹால் கொடுத்தா. ரொம்ப நாளாக நான் ஆல்கஹால் எடுத்துக்கல. ஸோ அதனால் எதுவும் சைட் எஃபெக்ட் ஆகிடுச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் ஒயின் கிட்ட. எது, ஆல்கஹால் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஆமாம், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நீங்கள் ஒரு குடிகாரனா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஐயோ என்னது இது இப்படி சொல்லிவிட்டா, குடிகாரன்ட்டாலே, நான் ஒரு செயின் ஸ்மோக்கர்னு நானே லைவில் சொல்லி வச்சுருக்கேனே. ஐயோ அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பா அப்படின்னு பதட்டத்தில் ஜங்குக் அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. இப்போ வரைக்கும் கூட லைட்டாக பெயின் இருக்குது ஜங்குக்கு. அப்பா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒன்றும் இல்லை, இப்போ நான் குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓஹோ, அப்பா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். நீங்கள் கஷ்டமான நேரத்தில் கூட ஒரு ஜென்டில்மேன் போல என்கிட்ட வரலை. எனக்குன்னு ஒரு மரியாதையை நீங்கள் மனசில் வச்சுருந்தனால தான் என்னை தொந்தரவுப்படுத்தலைன்னு எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு. ஆனால் அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி குடிப்பேன்னு சொல்கிறீங்க எனக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ இல்லை, குடிக்கலாம் மாட்டேன், சும்மா குடிக்கிற மாதிரி அப்படி சிப் பண்ணி வச்சுருவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் தனக்காக தான் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருங்க, என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, பொண்ணுங்களை நல்லா கூப்பிட்டு மிரட்டி அவங்கள ஒரு வழி பண்ணுறது, இதெல்லாம் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின், உன் மேலே இருந்த அன்பில் தாண்டி நீ அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சதும் கோபப்பட்டுக்கிட்டு நான் உன்னையா திட்டிப்பிட்டேன். எந்த பொண்ணுங்க எப்படி தெரிஞ்சால் எனக்கு என்ன? அதுங்களெல்லாம் கூப்பிட்டு லெக்சர் எடுக்கிறதுக்கு நான் யார்? என்னை பூமர்னு சொல்கிறதுக்கா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்னை பிடிக்கும் எனக்கு. நான் பார்க்க வேண்டியதை ஊரே பார்த்தா எனக்கு கோபம் வராதா? அதுதான் திட்டிப்பிட்டேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் கம்முன்னு கிடக்குறேன். இங்கே பாரு, இப்போ கூட நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க பாரு, ஏதாவது சொல்கிறேனா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். என்னது இது அப்படின்னு காட்டில் சைடில் இருக்கக்கூடிய மிரரில் நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒயின். உண்மையிலேயே கிளேவேஜெல்லாம் நல்லா தெரியுது ஜங்குக் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது. படு செக்ஸி போஸ்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க ஒயின். ஐயா அப்படின்னு தனக்குத்தானே ஒயின் நினச்சிக்கிட்டு அவங்களோட பல்லுவை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காடுறாங்க. இப்படி தான் இருப்ப, ட்ரைனிங் வந்திருக்கிறப்பையும் எதை பற்றியும் கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு இருப்ப. அதுதான் கோபத்தில் திட்டிவிட்டேன், சாரி, மன்னிச்சுக்க. என் மேலே உனக்கு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயினப்போ ஜங்குக்கை முறைச்சி பார்த்துட்டு, உங்கள் கூட நான் என் பாட்டிமாவுக்காக ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க, டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பேச மாட்டேன், ஆனால் நீனும் அந்த இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது,
ரெண்டாவது, ஏன் முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வைனுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுச்சு. சரி, மன்னிச்சிக்கோங்க, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பரவாயில்ல பேபி, பரவாயில்ல, எனக்கு இப்போ உனக்கிட்ட சொல்லலாம், நீ தான் என்னை மன்னிச்ச மாதிரி பேசுறியே, சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ரொம்ப பெயினாக இருக்குது, கடுன்னு கடுக்குது எனக்கு. நான் தான் ஐஸ் பேக் கொண்டு வந்து கொடு பேபி ப்ளீஸ், கொஞ்சம் கத்தி இப்போ பேசிட்டேன்னா பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவமாக இருக்குது வைனுக்கு. இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு ஐஸ் பேக் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த போர்ஷன் ட்ரிப் பெட் ரெஸ்ட்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ காரில் தன்னோட மேன்ஷனுக்கு வைன், மயூரி, பாட்டிமா 3 பேரையும் கூட்டிகிட்டு ஜங்குக்கு இப்போ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. பாட்டிமாவுக்கு சுத்தமாக இப்போ மயூரியை பிடிக்கல. ஏன்னா மயூரியோட இன்டென்ஷன் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு பாட்டிமாவுக்கு. ஆனால் பாட்டிமா வெளியே எதையும் காட்டிக்காமல் அப்படியே மயூரியை சைட் ஐஸில் பார்த்துட்டு நினச்சிட்ருக்காங்க. ஏன் பேத்தியோட கல்யாண வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சு விட்டுவிட்டு ஏன் செல்லக்குட்டி ஜங்குக்க நீ கட்டிக்க பார்க்குறியா? இந்த மோனாவோட ஆட்டத்தை இனிமே தாண்டி நீ பார்க்க போகிற அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு வர்றாங்க. ஜங்குக் வைன் இப்போ கொஞ்சம் கேஷுவலாக மாறிட்டாங்களா. ஃப்ரண்ட் சீட்டில் தான் பாட்டிமா உட்காந்துருக்கணும். ஆனால் வைன் பாட்டிமாவை பின்னாடி உட்கார சொல்லிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. பாட்டிமாவுக்கு இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வைன் ஜங்குக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வைனோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. வைனா, போகிற வழியில் ஒரு குட்டி ஷாப் இருக்குது, டீ ஷாப். அங்கே கேரமல் டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போய் கேரமல் டீ வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா பின்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட சொல்லுங்க, சூப்பராக இருக்கும், போகலாம், போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ பாட்டிமாவை திரும்பி பார்த்துட்டு, மோனா கிழவி, உன் பேர் வைனா, எனக்கிட்ட என் புருஷன் கேட்கும்போது நீ எதுக்கு குறுக்க வர்ற? என்னது, ஓ புருஷனா? என்னூட்டு ஜங்குக்கது, என் பயாஸ் ஜங்குக் என்ன திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு பேசவே முடியல. வைன், பாட்டிமாவுக்காக தான் இப்போ நாங்கள் போகிறோம், உனக்காக ஒன்றும் கிடையாது, கம்முனு வா அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து. வைன் அப்படியே ஜங்குக்கையும் பாட்டிமாவையும் முறைச்சிட்டு அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. போதுமா, இந்த மாதிரி நீ பேசினா குத்திப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ரொம்ப ஜாலியாக சாஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க தன்னோட சீட்டில். மயூரிக்கு கடுப்பு தாங்க முடியலை. ஓஹோ, இந்த கிழவினால எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி என்னையா ஒத்த கொடுத்துட்டு ஜங்குக்கு அங்கே போனால் கூட எகெயின் ஓடி போய் ஜங்குக்கை பிடிச்சி எப்படியாவது ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் ஒன்று இருந்திருப்பேன். இந்த கிழவி நந்தி மாதிரி வந்து ஜங்குக்கை கூட்டிகிட்டு போயிட்டா. நல்ல வேலை நான் ஜங்குக்கிட்ட பேசினது எதுவும் இந்த கிழவி கேட்கல. ஓஹோ, இவ வேற உட்காந்துக்கிட்டு எதையுமே நீங்கள் பேச விட மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பிக்கிட்டு வர்றாங்க மயூரி. இப்படியே சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் கேரமல் டீ குடிச்சிட்டு எல்லோரும் இப்போ மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. மேன்ஷனுக்கு வரும்போது நைட் ஆகிருக்கும். ஸோ பாட்டிமா ஜங்குக்கோட மேன்ஷனில் இருக்கிற அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க ஸ்லீப் பண்ணுறதுக்கு. மயூரியுமே வந்த களைப்பில் அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் வைன் 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட் 1:30 இருக்கும் இப்போ டைம். ஜங்குக் வைன் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி படுத்திருக்காங்க. ஜங்குக் சொல்கிறாங்க, நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு போதும் பேபி, இன்னும் ஒரு 3 days தானே, நான் வந்து சமாளிச்சுப்பேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ அப்படியே தன்னோட ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே பண்ணலாம், எனக்கு ஸ்டொமக் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் கிட்ட. இதோ நான் ஹீட் பேக் எடுத்துகிட்டு வந்து உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் டக்குன்னு கிச்சனுக்கு கிளம்பிட்டாங்க ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்காக. வைன் அப்போ சீலிங்கை பார்த்து படுத்துக்கிட்டே, இன்றைக்கி வந்து நல்லா அவர் கூட ஒரு ஹாப்பி நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு நேரம் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1 week பாஸ் ஆகுது. ஜங்குக் வைன் 2 பேரும் ஒரு ஹாப்பி கப்பலாக இப்போ அந்த வீடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் இந்த 1 weekமே
எங்கேயும் போகல. லைவ் கூட போடாமல் எப்போதுமே ஒயின் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஒயினுக்குமே ஜங்கு கூட இருக்கிறது இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவினிங் ஆனால் ஒயினை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவாங்க ஜங்கு. ஜங்குக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்கு கூட மம்மி டாடிக்கு ரொம்ப குஷி. ஸோ ஜங்குக்கையும் ஒயினையும் இன்னும் கொஞ்ச நாள் தனியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மயூரியோட மம்மி டாடி வேர்ல்டு டூர் போனாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வேர்ல்டு டூர் ட்ரிப் ரெடி பண்ணிக்கிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மார்னிங் டைம் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து, குக்கி நானும் உன்னோட மம்மியும் வேர்ல்டு டூர் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். மயூரியோட மம்மி டாடி கிளம்பும் போதே நாங்கள் கிளம்பியிருக்கணும். இருந்தாலும் ஒயினுக்கு கொரியா புதுசு. ஸோ கொஞ்ச நாள் ஒயின் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகி ஒயின் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். அதனால் நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இனிமேல் ஒயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தான் பக்கத்தில் இருக்க. உங்ககிட்ட இப்போ நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டா ஒயின் கூச்சம் இல்லாமல். ஸோ நாங்கள் போயிட்டு வர்றோம். அப்புறம் மயூரி இங்கே தானே இருக்க போகிறா. எதுவும் ஹெல்ப்னால் மாற்றி மாற்றி நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஓகே கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக் பிரைட் ஸ்மைலில் போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மயூரியையும் ஒயினையும் நான் பார்த்துக்கிறேன். பக்கத்துலேயே பாட்டிமா பிங்கி பாட்டியெல்லாம் இருக்காங்க. அப்புறம் என்ன எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பேபி நீ கவனமாக இரு, ஓகே, தேவையில்லாமல் கிச்சனில் வந்து நீ அதிகமான ஃபுட்டெல்லாம் செய்யாத, வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் செய்யாத, மெய்ட் செஞ்சு கொடுப்பாங்க, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓகேம்மா, நைட்டு ஒரு 11 o'clock நாங்கள் கிளம்பிடுவோம். லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. ஒயின் உடனே தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஓகே பேக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் இப்போ வேர்ல்டு ட்ரிப்காக கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 12 o'clock போல் தான் எல்லோரும் தூங்குறதுக்காக கிளம்புறாங்க அவங்கவுங்க ரூமுக்கு. இந்த மாதிரி எகெயின் ஒரு 1 week பாஸ் ஆகுது. ஜங்குக் ஒயின் 2 பேரும் இப்போ புதுசாக ஜங்குக் 1 day கான்சர்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது சோலோ கான்சர்ட். ஸோ ஜங்குக் மட்டும் தான் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷனில் ஜங்குக் இப்போ அவங்களோட டான்ஸிங் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் இந்த 1 weekமே ஜங்குக் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அழகாக போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. மயூரி பாட்டிமாவுமே அடிக்கடி போய் ஜங்குக்கோட ப்ராக்டிஸை பார்த்துட்டு ரொம்ப குஷியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவாங்க. இன்றைக்கு தான் ஜங்குக்கோட கான்சர்ட்டுக்கான டேட். ஸோ ஒயின் மார்னிங்கே ஜங்குக் கூட கிளம்பிட்டாங்க. ஈவினிங் ஷோ பார்க்குறதுக்காக பாட்டிமா, மயூரி, பிங்கி பாட்டி எல்லோரும் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ மயூரி இந்த சான்ஸை தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மயூரி தன்னோட ரூமுக்கு வந்து ஈவினிங் கிளம்புறதுக்கான ட்ரெஸ்ஸிங்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயூரி தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, ஏ வயான், நீ ஜூன்னு ஒருத்தவனை கட்டிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தே இல்லை ஜங்குக்கிட்ட கேள்விப்பட்டேன். அவனை கொரியா வந்திருக்கும்போது பார்த்தேன்டி. ஃப்ராக்ரன்ஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அதில் கொரியன் மாடல் ஒருத்தியை பார்க்குறதுக்காக வந்திருந்தான், ஆட் விளம்பரத்துக்காக. நல்ல பெரிய ஆள் தான் போலவும் ஊருக்குள்ள. அவன் எதாச்சியாக நான் அவனை கவனிக்கும்போது இந்தியன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்தேன். ஜோனுங்கிற நேம்னால் பேச்சு கொடுத்தேன். அப்போ தான் தெரிய வந்தது, மோனான்னு ஒருத்தி இருந்தா அந்த கிழவி ஒயின் எனக்கு கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு இந்த ஊரை சேர்ந்த ஐடலுக்கு கட்டி வச்சுட்டான்னு அழகாக எனக்கிட்ட ஒப்பிச்சான். அவனை தான் பிடிச்சி வச்சுருக்கேன். கான்சர்ட்டில் ஜங்குக் அங்கே குத்தாட்டம் போடும்போது உனக்கு இருக்குது, ஜோன்கிட்ட அவனை இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். கான்சர்ட்டில் இருக்க ஜங்குக்கோட பர்சனல் ரூம்லேயே உனக்கும் ஜோனுக்கும் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீ அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட வாழ்ந்தா என்ன, வாழாமல் போனால் எனக்கு என்ன, ஜங்குக்கு உன்னை அதுக்கப்புறம் வச்சுக்க மாட்டான், வரட்டி விட்டுடுவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு தனக்குத்தானே அதை சொல்லிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே பெட்லெஸ் ஆயிறாங்க ஒயின். அந்த டைமில் பிங்கி பாட்டிமாவும் மோனா பாட்டிமாவும் மயூரி என்ன மாதிரியான ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்குறதுக்காக வந்திருப்பாங்க. டோரை நாக் பண்ணாமல் தான் அப்படியே பெட்டில் உட்காந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே பெட்டில் படுத்திருப்பாங்களா மயூரி. நல்லா கேட்டுருச்சு மாயா பாட்டிமாவுக்கும் பிங்கி பாட்டிமாவுக்கும். வந்தது போலவே
சத்தமே போடாமல் அப்படியே மெதுவாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பாட்டிமாவும் குடுக்குடுன்னு அந்த சைடு ஓடி போயிட்டாங்க. துமுறை பாத்தியா இவளுக்கு? நார்மலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜூன் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் மிஸ்டர் ஜியானுக்கிட்டையும் அவர் ஒய்ஃபுக்கிட்டையும். அந்த இடத்துல இந்த கழுதையே இல்லை, எங்கேயோ இப்போ இருந்து ஒட்டிக்கிட்டுருக்கு. விசாரிச்சிருக்கு பாரு நம்ம ஒயினோட லைஃப்பை கெடுக்கிறதுக்கு. இந்த ஊருக்கு அந்த ஜூன் வந்திருக்கிறானா? எங்கே கண்டு இவ பிடிச்சான்னு தெரியலையே அவன் ஒரு கேடு கட்டவன். ஒயினை நம்ம ட்ரைனிங் அனுப்பிட்டு 1 வாரம் இங்கே வந்தோமே, அப்போ அவன் பண்ண தில்லுமுள்ளு வேலையை ஊருக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லிவிட்ட. அந்த கடுப்பில் ஒயினோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணான். ஜங்குக்கு ஊருக்குள்ளே வந்து இறங்குனதும் ஜங்குக்கு ஆளை பார்த்துவிட்டு பயந்து போய் ஓடிப்பிட்டான். இப்போ இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு மாடலை ஆட் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போக பார்த்துருக்கானா. கொரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போக என்ன இருக்குது? ஏதோ பிரச்சனை. இந்த மயூரி இருக்காளே, அவள் ஜூனை வச்சு ஏதோ பண்ண போகிறா. ஜூனா வந்தானா கொரியாவுக்கு, இல்லை இவ எதுவும் யாரையாவது வச்சு விசாரித்து ஜூனை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தாளான்னு தெரியலையே, ஒன்றும் புரியலை. நம்ம ஒயினோட லைஃபுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் அவள் பேசுகிறா. இவன் நம்ம ஒயினுக்கு வைக்கிற ஆப்பை இவளுக்கே ரிட்டன் நம்ம வச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. அப்போ மோனா பாட்டிமா, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக கச்சிதமாக பண்ணு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. பிங்கி பாட்டிமா மோனா பாட்டி சொன்னதும், வா நம்ம நைட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. மயூரி பாட்டிமா 2 பேரும் டிக்காக ரெடியாகி காரில் போயிட்டுருக்காங்க கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு. 7 o'clock கான்சர்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ 6:30 ஆகுது. மயூரி தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வருது ஃபோனில் இருந்து. ஜூன் அப்படிங்கிற அந்த நேமை பார்த்ததுமே பாட்டிமா உஷாராகிறாங்க. அப்போ மயூரி ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்லேருந்து ஜூன் சொல்கிறாங்க, மயூரி கான்சர்ட்டுக்குள்ளே தான் நான் இருக்கேன், ஒயினை பார்த்துட்டேன், ஆனால் கிட்ட போக முடியலை, உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் பணம் கூட தர்றேன், என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டேன், கேட்கல. எப்படி நான் ஒயினை இப்போ சந்திக்க முடியும், நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ ஆ ஆ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மயூரி. ஃபர்தராக எதுவுமே பேசலை. ரீசன் பாட்டிமா இருக்காங்க. பாட்டிமா பயங்கர ஷார்ப், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மயூரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அழகாக கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஒயின் இப்போ கிடுகிடுன்னு வந்து பாட்டிமா பக்கத்தில் உட்காடுறாங்க. ஏ ஒயின்குட்டி, என்னடி இது இம்புட்டு அழகாக இருக்க, சூப்பர். இது சோலோவா? நம்ம ஜங்குக் தான் டான்ஸ் பண்ண போகிறாராமே, மீதி மெம்பர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வாரம் சோலோ டான்ஸ் பண்ணுறாங்களாமே, உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. ஆமாம் பாட்டிமா, ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் ஜியான், நெக்ஸ்ட் வீக்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. 8th வீக்கில் அவங்கவுங்க சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை ஒரு குரூப்பாக சேர்ந்து OT7 மெம்பர்ஸும் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் இன்னும் பெரிய ஸ்டேஜில் நடக்கும் இந்த கான்சர்ட். அப்பையும் போகலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மயூரியை நோட்டீஸ் பண்ணுறாங்க பிங்கி பாட்டி. மோனா பாட்டி அப்படியே பிங்கியை தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பிங்கி அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு இடத்த கவனித்து பார்க்குறாங்க. மோனா பாட்டிமா அப்படியே கவனிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஜோன் தான் நின்றுட்டுருக்கான். அடப்பாவி, இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஏன் பேத்தி வாழ்க்கை எடுக்க பார்க்குறியாடா நீ தான் ஏகப்பட்ட தில்லுமுழு வேலை பார்த்துருக்குற. உன் அப்பங்காரன் ஜமீன்தார் அதை விட மோசமானவனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என் பேத்தியை கட்ட மாட்டேன்ட்டேனே. என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க இங்கே வரையும் வந்திருக்கீங்களா? இருக்குது உங்களுக்கு, இருங்க அப்படின்னு ஒயினோட பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கம்முன்னு இருக்காங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமாவை பார்த்து இதோ வந்துடுறேன் பாட்டி, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மயூரி ஜங்குக்கோட மாமா பொண்ணு. ஸோ மயூரிக்கு உள்ள அலவுட் இருக்குது. ஸோ ஜங்குக்கோட ரூமுக்கு ஈஸியாக போக முடியும். ஸோ இந்த வாய்ப்பை அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு மயூரி அங்கே இருக்க காட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அழகாக ஜூனை கூட்டிகிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட ரூமில் தான் இப்போ மயூரியும் ஜூனும் நின்றுட்டுருக்காங்க. ஜூன் இந்த ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய பணக்காரனா இவன், அதனால தான் அந்த மோனா கிளவி ஒத்த காலில் நின்று இந்த ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா.
ஏதோ வெள்ளைக்காரன் ஒயின் எப்படி பார்த்துக்க போகிறான், எப்படியாவது இங்கே வந்து என்னோடய ஆட் ஷோவுக்காக ஏகப்பட்ட பணங்களை கொட்டி ஒரு பொண்ணை பிடிச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது பிட்வீன் கேப்பில் ஒயினை தேடி கண்டுபிடிச்சி ஒயின்கிட்ட பேசி எப்படியாவது இந்தியா கூட்டிகிட்டு போயிடலான்னு இந்த ஆட் எடுக்க போகிறேங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய டேடிக்கு டிம்கி கொடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தால தெரியுது அந்த ஜங்கு கூட அவள் இப்படி ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ரத்தம் கொதிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மயூரியை பார்த்து ஜோன். எனக்கு அதை விட கொதிக்குது. நீ 6 மாதம் பார்த்து பழகின பொண்ணு ஒயின், பழக்கம் கூட கிடையாது, வேடிக்கை பார்த்த பொண்ணு ஒயின். ஆனால் குழந்தையிலேருந்து இவ தான் என் புருஷன் நினச்சிக்கிட்டு இருந்தவன்னா ஜங்குக்கு இன்னொருத்தி தட்டிக்கிட்டு போகையில் எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். என்கேஜ்மெண்ட் வரை வந்து நின்று போன மேரேஜ் நோட்டு. ஒரு நாள் ஜங்குக்கையும் ஒயினையும் நான் ஒன்று சேர விட மாட்டேன் அப்படின்னு ஜோன்கிட்ட சொல்லிவிட்டு, இங்கே பாரு பாத்ரூம்குள்ளே ஹைடாகி நின்றுக்கோ, நான் கான்சர்ட் முட்டிக்கிற சமயத்தில் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன், லைட் எதுவும் ஆன் பண்ணிடாத. அவள் உள்ளே வந்த நெக்ஸ்ட்டு செகண்டே அவள் உன்னைய பார்க்குறதுக்குள்ளே அவளை ஹக் பண்ணி அவளை கிஸ் பண்ணி அவள் கூட ஒன்றா இருந்துடணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஜங்கு இங்கே வந்துடுவார். இங்கே வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீனும் அந்த ஒயினும் ஒன்றா இருக்கணும். அதோட ஒயினை ஒதுக்கி விட்டுவிட்டு என்கிட்ட வந்துடணும் ஜங்குக். அவ்வளோதான், உனக்கு ஒயின் எனக்கு ஜங்குக். மோனா கூனான்னு யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை அப்படின்னு சொல்லிவிட்டு மோனா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா இங்கே ஒயின்கிட்ட உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா அப்படியே பிங்கி பாட்டிக்கு ஐஸை காட்டி இந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்வீனில் தான் ஒயின் உட்காந்துருப்பாங்களா. பாட்டிமா இந்தான்னு ஒரு ஜூஸ் பாட்டியில் பிங்கி பாட்டிக்கு கொடுக்குறாங்க. பிங்கி பாட்டி அதை வாங்குகிறோன்னு சொல்லி ஒயினோட ட்ரெஸ்ஸில் ஊற்றி விட்டுட்டாங்க. ஓச்சோ என்னது இது பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட டான்ஸ் மூமெண்ட்டையும் அவங்க பாடுற அந்த அழகான வாய்ஸையும் கேட்டுட்ருக்கிற ஒயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்படியே தன்னோட ட்ரெஸ்ஸை வைப் பண்ணிக்கிட்டே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்கை. அச்சோ எந்திரி, நான் உனக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் டக்குன்னு பாட்டிமாவை பார்த்து, ஏ மோனா ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ண போறியாடி, காரணமே இல்லாமல் எதுக்கு நீ ட்ரெஸ் கொண்டு வந்த எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் எனக்காக ட்ரெஸ் கொண்டு வந்தேன், அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், நீ என்னை விட ஹைட்ரி, அது உனக்கு நல்லா இருக்குமே இதை காட்டலான்னு நினச்சிக்கிட்டு ஆர்வத்தில் கொண்டு வந்துட்டேன், அதுக்கு போய் இப்படிலாம் பேசுவியா, போ நீ ட்ரெஸ்ஸே மாற்ற வேணாம், இதோடே கடை பிஷு பிஷுன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இங்கே பாரு, நீ சும்மா எதையும் கொண்டுட்டு வர மாட்ட, ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணணுன்னு தெரிஞ்சிச்சு உண்மையிலே சொல்கிறேன், என் புருஷனுக்கிட்ட சொல்லி உன்னை போட்டு தலை சொல்லிடுவேன், நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கேட்பாரு மூஞ்சியை பாரு மூஞ்சியா, நான் சொன்னால் தான் என் ஜங்கு கேட்பாரு, நீ சொன்னால் கேட்க மாட்டார், எட்டி பாடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேண்ட்ஸை வச்சுருந்த கவரை அப்படியே ஒயின்கிட்ட கொடுத்து அங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அங்கேருந்து கிளம்பின நெக்ஸ்ட்டு செகண்டே பிங்கி பாட்டிமா கிட்ட ஒயின் இப்போ எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கி பாட்டி குஷியாக எழுந்து ஓடி போயிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்காக. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. ஒயின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஜங்குக் இப்போ ஒரு 1/2 hour பிரேக்குக்காக உள்ளே போயிருப்பாங்க. ஒயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன பேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அது. என்னோடய பாட்டிமா ஜூஸ் ஊற்றி விட்டுட்டாங்க, இதோ இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றிக்க சொன்னாங்க, அதான் மாற்றிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்படியா, திரும்ப நான் ஜிப்பை உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினுக்கு ஒரு பாடிகான் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பாட்டிமா. பயங்கர அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்குக்கு வந்து அந்த பேக் ஜிப்பை போட்டு விட்டுட்டு, சாரீலேயும் அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ்லேயும் அழகாக இருக்கப்போ அப்படின்னு அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணுறாங்க. ஒயின் அப்போ மிரர் வழியாக ஜங்குக்கை பார்த்துட்டு, இன்றைக்கி நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணலாமா, எல்லாம் உங்களுக்கு டயர்டாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒயினை திருப்பி தன்னை பார்க்க வச்சு, என்ன செலிப்ரேட் பண்ணலாம், டயர்டாலாம் எனக்கு இல்லை, இங்கே பாரு என் கை கால்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்படியே ஜங்குக்கிட்ட உட்காந்துட்டாங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட்
வைன் வந்து ஃப்ரீ ஹேரில் தான் வந்திருப்பாங்களா, அதே மாதிரி ஒரு டோப்பாவை தன்னோட ஹேருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வைன் எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் பாட்டிமா கொண்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கிட்டு பிங்கி பாட்டி வைன் எந்த சீட்டில் உட்காந்தாங்களோ அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நல்லாவே நைட் ஆகிடுச்சா. இப்போ டிம்மான லைட்டில் எல்லோரும் ஆசையாக ஜங்குக்கோட பெர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜங்குக் வைன்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. நான் வந்து இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும் ஷோ. நான் நேராக இங்கே வந்துடுறேன். இங்கேருந்து இந்த ஸ்டேடியமில் தான் நம்ம நைட்டு தங்க போகிறோம். ஏன்னா அன்டைமில் கிளம்ப முடியாது வீட்டுக்கு. ஸோ டாப் ஃப்ளோரில் இருக்க அந்த பென்ட் ஹவுஸில் 2 பேரும் செலிப்ரேட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு பயங்கர ஷையாக இருக்குது. அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, நீ எப்போ நேராக அங்கே டாப் ஃப்ளோருக்கு போயிடு. அங்கே போய் நீ வெயிட் பண்ணு. நான் வந்து இந்த 1 ஹவரில் முடிச்சுக்கிட்டு மேலே வந்துவிட்றேன், கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. பாட்டி 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா கிட்ட நான் காலையிலே சொல்லிட்டேன், நீங்கள் கான்சர்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு. பாட்டிமாவை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஏன்னா பாட்டிமா கிட்ட ஜங்குக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, வைனும் நானும் டுமாரோ மார்னிங் தான் வருவோம், ஸோ நீங்கள் கான்சர்ட் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. அதனால தான் பாட்டிமா அழகாக வைன் இங்கேருந்து கிளப்பி விட்டாங்க. வைனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் பாட்டிமாவுக்கு நல்லா தெரியும். எந்த டைமில் மயூரி அழகாக வந்து பாட்டிமா பக்கத்தில் உட்காடுறாங்க. மோனா பாட்டிமா மயூரியை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏந்தோ எப்படி உட்காந்துட்ருக்கா போகிறேன் ஃப்ரீ ஹேரில் என்னோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உட்காந்துருக்கிறது பிங்கி பாட்டி. பிங்கி பாட்டிக்கு சிரிப்பு தாங்க முடியலை. இந்த இருட்டுக்குள்ளே கிளவிய குமரி நினச்சிக்கிட்டு இருக்காவ அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ மயூரி பிங்கி பாட்டியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அப்பா என்னது இது, ஒரு சுற்று வெயிட் போட்ட மாதிரி இருக்குது ஒரு மணி நேரத்தில் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வெளியில் எதையும் காட்டிக்காமல், நல்லா லாங் ஹேர் உங்கள் பேத்திக்கு, எனக்குமே லாங் ஹேர் தான், இருந்தாலும் உங்கள் பேத்திக்கு ஹேர் இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்கு கூட கான்சர்ட்டை பார்க்க முடியாமல் எப்படா வைனை கொண்டு போய் ஜூனோட ரூம்குள்ளே தள்ளி விடுறதுன்னு நினச்சிட்ருக்காங்க மயூரி. இப்படியே இந்த கான்சர்ட் முடிய போகுது. அந்த டைமில் மயூரி டக்குன்னு எழுந்து ஜங்குக்கு வர்றதுக்குள்ளே வைனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற எண்ணத்தில் அந்த டிம்மான வெளிச்சத்தில் பிங்கி பாட்டியை வைன்னு நினச்சிக்கிட்டு மோனா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகணும், வைனை கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. வைன்கிட்ட போய் பிங்கி பாட்டிக்கிட்ட போய், வைனா என் கூட ரெஸ்ட் ரூம் வா அப்படின்னு சொல்கிறாங்க மயூரி. பிங்கி பாட்டி டக்குன்னு எழுந்து அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு மயூரிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. கம் அப்படின்னு பதட்டத்தில் ஃபேஸை கூட கவனிக்காமல், இந்த ட்ரெஸ்ஸில் தானே வைன் இருந்தாங்க, அப்போ அது வைன் தான் அப்படிங்கிற நினப்பில் வேகமாக இப்போ பேக் சைடு கூட்டிகிட்டு போகிறாங்க ஜங்குக்கோட ரூமுக்கு. பிங்கி பாட்டிமா ஃபேஸை காட்டவே இல்லை, குனிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க மயூரிக்கிட்ட. என்னாச்சு வைன், குனிஞ்சுக்கிட்டே இருக்க, நிமிரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா த்ரோட் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரோட் பெயினா? ஜங்கு கூட நீனும் சேர்ந்து நல்லா பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்திருப்ப, அதுதான் போல். வா ஜங்குக்கு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடையாந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஜங்குக்கோட ரூமை பார்த்து தான் பிங்கி பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. மயூரி போக போக பிங்கி பாட்டி நினச்சிக்கிறாங்க, போடி போ இருக்கு உனக்கு அப்படின்னு. இப்போ ஜங்குக்கோட ரூம்கிட்ட போய் ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே எத்தி விடலான்னு மயூரி பிங்கி பாட்டியோட பேக்கில் ஹேண்ட்ஸை வைக்கிறாங்க. அதுக்குள்ளே பிங்கி பாட்டி அப்படியே திரும்பி மயூரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. இழுத்து விட்டதில் அப்படியே போய் பொத்துன்னு விழுந்துட்டாங்க மயூரி. டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டதுமே சைடில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஜூன் டக்குன்னு எழுந்து டோர்கிட்ட வந்துட்டாங்க. இழுத்து விட்ட ஜோரில் போய் ஃப்ளோரில் விழுந்த மயூரியை பார்த்ததும் வைன் தான் நினச்சிக்கிட்டு அப்படியே ஜூன் மயூரியை தூக்கிட்டாங்க. அடே விட்றா என்னைய அப்படின்னு கத்துறாங்க மயூரி. ஆனால் கொஞ்சம் கூட காதில் வாங்கலை ஜூன். சைடில் ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்த செல்லோ டேப் எடுத்து அப்படியே மயூரியோட மவுத்தில் அப்படியே ஒட்டி விட்டுட்டாங்க. கோணலாக ஒட்டியிருக்கு, ஏன்னா இருட்டுக்குள்ளே அந்தளவுக்கு தெரியல. எகெயின் இன்னொரு செல்லோ டேப் எடுத்து அப்படியே இன்ட்டு மாதிரி
லிப்ஸை பார்த்து ஒட்டி விட்டுட்டாங்க ஜோன். ஒன்றுமே புரியலை. அப்படியே பிரித்து விடலாம் செல்லோ டேப்புன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸால் அந்த செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மயூரி. அதுக்குள்ளே அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டாங்க ஜோன். இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட கான்செப்ட் முடிச்சுட்டு பெண்டவுஸ்க்கு போகலான்னு வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ சைடில் மோனா பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து வேகமாக வந்து, ஜங்குக்கு இங்கே வா, உனக்கிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி என்ன இங்கே நிற்கிறீங்க, ஸ்டேஜுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் விடு, என் கூட வா அப்படின்னு ஒரு பதட்டமான வாய்ஸில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஜங்குக்கோட ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே பிங்கி பாட்டிமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மோனா பாட்டிமா பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்களா. ஸோ 2 பாட்டிமாவும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஜங்குக் வேகமாக போகிறாங்க. உண்மையிலே பதட்டமாக இருக்குது ஜங்குக்கு. ஜங்குக்கோட ரூம்கிட்ட போய் நின்று, இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இது என்னோடய ரூம், இது எதுக்கு ஓப்பன் பண்ணணும், ஒயின் மாடியில் இருக்கா பெண்ட் ஹவுஸில், நாளைக்கு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, ஓ மாமா பொண்ணுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் நல்லா இருந்திருக்கும், குடும்ப மானத்தையே வாங்கிட்டாவ அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு ஜங்குக்கு. என்னது இது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஜங்குக்கே பதட்டமாக இருக்குது. அப்படியே மெதுவாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஹெட்டை மட்டும் நீட்டி. ஜோன் மயூரி 2 பேரும் ஒரு பிளாங்கெட்டுக்குள்ளே ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்காங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. ஐயோ யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. யாருதா அசிங்கம் பிடிச்சவனே, ஓ மாமா பொண்ணு, எவனோ ஒருத்தவன், எனக்கு யாருன்னு தெரியாதது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஓ காட் அப்படின்னு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டாங்க ஜங்கு. எங்கள் அதர் ஹேண்ட் மயூரி கத்தவும் முடியாமல், மவுத்தில் ஒட்டியிருக்க செல்லோ டேப்பையும் ரிமூவ் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே வெளியில் வந்து நின்று அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. மயூரி தான் நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேஸை நோட்டீஸ் பண்ண முடியல ஜங்குக்கு. பதட்டமாக இருக்கும், உடனே வெளியில் வந்திருப்பாங்க. அவள் தான் எவனோ ஒருத்தவனை கூட்டிகிட்டு போனான், 2 பேரும் பார்த்தோம், அவள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு இப்போ சைடில் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பாடி கார்டு வந்துட்டுருக்காங்க. சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயமும் இல்லை, இந்த சைடு யாரும் வரக்கூடாது, பிளாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாடி கார்டு கடகடன்னு கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. ஜங்குக் அப்படியே டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாலில் சாஞ்சு நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜோன் மயூரி 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே களைப்பாக படுத்திருக்காங்க. ஜோன் இப்போ தான் மயூரியோட மவுத்தில் ஒட்டியிருக்க செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ராங் லிப் லாக் பண்ணிவிட்டு, ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் டார்லிங், இதுக்கப்புறம் ஜங்குக்கு உன்னைய எதுவுமே பண்ண முடியாது, நீ எனக்கு தான், கல்யாணம் வேணா அவன் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்திருக்கவே முடியலனாலும் மெல்ல எழுந்து உட்காந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க மயூரி ஜோனுக்கு. உயிரே போயிடுச்சு ஜோனுக்கு. போயான் அப்படின்னு அதட்டுறாங்க. முட்டாள்லாம் ஒயின் இல்லடா மயூரி, ஐயோ என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், ஏய் உன்னை ஏண்டா எனக்கு இப்போ பார்த்தோன்னு இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க மயூரி. மயூரி இப்போ பயங்கரமாக ஷவுட் பண்ணி தான் கத்தி அழுதுருப்பாங்களா, நல்லாவே கேட்குது வெளியில். ரீசன் இப்போ கான்சர்ட் எதுவும் நடக்கலை, ஸோ எந்த சத்தமும் இல்லை, ரொம்ப அமைதியாக இந்த இடமே இருக்கனால. அந்த ரூமுமே ரொம்ப சின்ன ரூம், ஸோ உள்ளுக்குள்ளே பேசிக்கிறது ஓரளவுக்கு நல்லாவே கேட்குது வெளியில். மயூரி பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்களா. ஜங்குக்கு அப்படியே கிட்ட போய் டோர்கிட்ட தன்னோட இயர்ஸை வச்சு அப்படியே கவனமாக கேட்குறாங்க. மயூரி பேசுகிறது நல்லாவே கேட்குது ஜங்குக்கு. ஒயினோட லைஃப்பை கெடுத்துடலாம், உன்னையா ஒயின்கிட்ட தள்ளி விட்டுவிட்டு நான் ஜங்குக்கு கட்டிக்கலான்னு ஒயினை தானடா இந்த இடத்துக்கு அனுப்பி விட்றேன்னு சொன்னேன், அந்த ஒயின் என்னையை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு போயிட்டா, ஐயோ போச்சு, நான் பேசுகிறதுக்குள்ளே எதுக்குடா செல்லோ டேப்பை வச்சு என்னோடய மவுத்தை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு கத்துறாங்க மயூரி. ஏய் கரும்பு முடிச்சவளே, நீ எதுக்கிட்ட இங்கே வந்தா, எனக்கிட்ட என்ன சொன்ன,
ஒயினா இங்கே கூட்டிகிட்டு வந்து உள்ளே தள்ளி விட்டுடுறேன். நீ அழகா ஒயினோட மவுத்தில் செல்லோ டேப்பை ஒட்டி விட்டுட்டு அவளை கத்த விடாமல் தூக்கிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ. இந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம். 2வது வெளியில் எதுவும் சவுண்டு கேட்டாலும் கேட்கும். அதனால செல்லோ டேப் போட்டுன்னு சொன்னேன். அதனால தான் நான் ஒட்டி விட்டேன். நீ உள்ளே நடந்து வராமல் எதுக்கடி வந்து விழுந்தனால நான் ஒயினை தான் நீ தள்ளி விட்டுட்டு போயிட்டேன்னு. நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் மவுத்தில் செல்லோ டேப்பை ஒட்டிட்டேன். உன்னை பெட்டுக்கு கொண்டு போகும்போதே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜோனுக்கு. ஆஹா ஆஹை எதுக்கடி அடிக்கிற திருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். எங்கடா என்னைய பேச விட்டா அசிங்கம் முடிச்சவனே. ஐயோ என் லைஃபே போச்சு. அசிங்கம் எனக்கு பெரிய அசிங்கம். ஐயோ ஒயின் லைஃப்பை கெடுக்கணும்னு சொல்லி என் லைஃப் கெட்டு போச்சே. சி இங்கே பாரு, இங்கே நடந்ததை மறந்துடு. நான் வேறு ஏதாவது ஒரு பிளானை போட்டு நான் ஏதாவது பண்ணுறேன். நகர்ந்து போகும்போதில்ல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த அசிங்கத்தை நான் என்ன பண்ணி சரி பண்ணுறது அப்படின்னு அழுதுகிட்டே வேகமாக தன்னோட ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே தன்னோட ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜோனை பார்த்து சொல்கிறாங்க மயூரி. இங்கே பாரு, இங்கே நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட். இதை நீனும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். முடிஞ்சு போச்சு நம்மளுக்குள்ளே எல்லாம். நான் இதுக்கப்புறம் ஒயினை ஏதாவது ஒரு வழியை பண்ணி உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீ வா. அப்போ ஒயினை நீ ஏதாவது பண்ணிக்கலாம். நான் அதுக்குள்ளே ஒயினை ஏதாவது பண்ணி உனக்கிட்ட அனுப்ப பார்க்குறேன் அப்படின்னு ஜோனை பார்த்து சொல்லிவிட்டு மயூரி வேகமாக வெளியில் போகிறதுக்காக ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக் அப்படியே ரூமோட டோர் கிட்டே நின்றுட்டுருக்காங்க. திக்குன்னு இருக்குது மயூரிக்கு. ஜங்குக், என்ன ஜங்குக்? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், அதனால தான் நான் இங்கே வந்தேன். கான்சர்ட் முடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஜங்குக் மயூரிக்கு. அப்படியே ரூம்குள்ளேயே போய் விழுந்துட்டாங்க எகைன். ஹா ஹா அப்பா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க மயூரி. அப்படியே ஹாரை பிடிச்சி தூக்கி கிட்டுன்னு பெட்டுக்கிட்ட இழுத்துட்டு போயிட்டாங்க ஜங்கு. பின்னாடியே 2 பாட்டிமாவும் வந்துட்டுருக்காங்க. பதட்டமாகுது ஜோனுக்கும் மயூரிக்கும். அப்படியே ஜோன்கிட்ட ஏற்றி விட்டுட்டாங்க மயூரியை. அப்படியே ஜோனோட தைஸில் போய் உட்காந்துட்டாங்க மயூரி. ஆஹா அப்பா அப்பா ஐயோ என்னது இது அப்படின்னு ஜோன் நிமிர்ந்து உட்காடுறாங்க. மயூரிக்கு பதட்டமாகுது. ஜங்குக் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்ன? என் ரூம்குள்ளே எப்படி இவன் வந்தான்? இவன் ரூம்குள்ளே இந்த மாதிரி அறையும் குறையுமா இருக்கும்போது நீ எப்படி இந்த ரூம்குள்ளே இருந்து வெளியில் வந்த? ரூம் டோர் உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஆமாம், இங்கே ஒரு ஆள் உட்காந்துட்ருக்காரு. யார் இது? எனக்கு தெரியாதே. நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக தான் இங்கே வந்துட்டு வெளியில் வந்தேன். ஐயோ ஒரு ஆள் இருந்தது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மயூரி. எகெயின் ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஜங்கு. மயக்கமே வந்துடுச்சு மயூரிக்கு. ஜங்குக் ப்ளீஸ் எதுக்கு அடிக்கிற? எனக்கு நிஜமாலே இவனை தெரியாது யாருன்னு அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ பாட்டிமா கிடுன்னு ஜோன் கிட்ட போய், ஏய் ஜோன், என்னென்ன தில்லுமுள்ளு வேலை பார்ப்ப நீ எல்லாம் இந்த மயூரி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ரூம்குள்ளே கூத்தடிச்சுப்பிட்டு 2 பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி எங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? என் பேத்தி லைஃப்பை கெடுக்க நீங்கள் 2 பேரும் எத்தனை நாள் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க? ஜங்குக்கு பார்த்துக்கப்பா உன் மாமா பொண்ணு லட்சணத்தை. இவ பாதுகாப்போடு இருக்கணும்னு உங்கள் வீட்டில் விட்டுட்டு இவங்க மம்மியும் டாடியும் வேர்ல்டு டூர் போயிருக்கிறாங்க. சூப்பர் பாதுகாப்பு. இவளை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு. இவளெல்லாம் கொல்லணும் அப்படின்னு கத்துறாங்க மாயா பாட்டி. பேசவே முடியலை மயூரிக்கு. திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஜங்குக் டக்குன்னு தன்னோட ஃபோன் எடுத்து மயூரியோட மம்மி டாடிக்கு கால் பண்ணிட்டாங்க. மயூரிக்கு பேசவே முடியலை. பிக்குன்னு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் தன்னோட அங்கிளுக்கு கால் பண்ணி, அங்கிள் மயூரிக்கு உடம்பு சரியில்லை, உடனே நீங்கள் கொரியா வாங்க, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. மயூரிக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு டேடியை வர சொன்னேன், எதுக்கு ஜங்குக்கு வர சொன்னேன் அப்படின்னு அழுகுறாங்க. எங்க பார், என் மாமா பொண்ணுன்னு உன் மேலே எனக்கு அதிக அன்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நீ என் வீட்டுக்கு இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது. ஸோ நீ உன் வீட்டுக்கு தானே போகணும். இந்த ஜூனை கட்டாமல் போய் என்னமோ பண்ணி கெட்டு ஒளி
ஆனால் இதுக்கப்புறம் உன்னை நான் என் பக்கத்துலேயோ என் வீட்டுக்குள்ளேயோ வச்சுக்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனைன்னு உண்டு பண்ணிடுவேன். நீ எதிரி கிடையாதுடி, துரோகி. உன்னை நான் கிட்டேயே சேர்க்கக்கூடாது. ஸோ உன் வீட்டுக்கு நீ போகணும்ல, உன் வீட்டில் தான் ஆள் இல்லையே, அதுக்கு தான் அவங்கள வர சொன்னேன். இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிட்டீங்க 2 பேரும். இந்த ஜான் ஜங்குக்னு ஒரு குணம் இருக்குது, அது வெளியே தெரிஞ்சுது, 2 பேரும் தாங்க மாட்டீங்க. நீ அடிக்கடி அந்த ஃபேஸை பார்த்துட்டும் நீ என்னோடய ஃபேமிலியில் கை வச்சுருக்க பார்த்தியா, உனக்கு கட்ஸு தான் அப்படின்னு மயூரியை பார்த்து ஜங்குக் சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் உன் மூஞ்சியை நான் பார்க்கவே கூடாது, பாட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பாட்டிமாவையும் கூட்டிகிட்டு ஜங்குக் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை மயூரிக்கு. அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க பெட்டில். பாட்டிமா 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில் போனதும், ஜங்குக்கு, என் பேத்தி டாப் ஃப்ளோரில் இருக்கிறான்னு சொன்னியே, அங்கே போ, நீ காலையில் வீட்டுக்கு வா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டிமாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு கூட கேட்கல, குடுக்குடுன்னு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே பாட்டிமாவை தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க. பாட்டிமா அந்த ஹால்வேயில் போயிட்டு டேர்ன் பண்ணுறப்ப அப்படியே நின்று ஜங்குக்கு திரும்பி பார்த்து ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன தான் ஒரு பதட்டமான சூழலில் இப்போ இருந்துட்டு வந்தாலும் வைனை பார்க்க போகிறோங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு. அப்படியே இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் வைனை பார்க்க கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 3 மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக் வைன் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. வைன் ப்ளஷரில் பயங்கரமாக மோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதும் போதும், ஸ்டமக்கில் பேபி இருக்குது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, போதும் போதும் அப்படின்னு வைன் ஜங்குக்கை தள்ளுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜங்குக் வைனோட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சிக்கிட்டு, ஒன்றாகாது என்னோடய பேபிக்கு, என் பேபி பத்திரமா இருக்கும், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பேபி, இந்த மொமெண்ட்டை என்னை ஃபீல் பண்ண விடு. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு நான் கான்சர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. இந்த 1 மந்த்தும் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். கான்சர்ட்டில் இருக்கும்போது தான் நீ ப்ரெக்னென்ட்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சது. மம்மி டேடியும் பாட்டியும் சொன்னாங்க, ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு எவ்வளோ கோபம் வரும். அப்போ எந்த அளவுக்கு நான் உன் மேலே அப்சஷனாக இருப்பேன்னு யோசிச்சு பாரு. ஏன்ட்ட சொல்லலை, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நேரில் பார்த்து சொல்லலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, ப்ளீஸ் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன் ஜங்குக் கிட்ட. ஜங்குக் அப்போ வைனை டைட்டாக ஹக் பண்ணி எகெயின் வைனோட லிப்ஸில் ஒரு லிப் லாக் கொடுத்து எகெயின் தன்னோட செக்ஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. வைனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஜங்குக் விட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ணலை, அமைதியாக படுத்துட்டாங்க வைன். இந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ வைனை டைட்டாக ஹக் பண்ணி அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காங்க. வைன் அப்போ ஜங்குக்கை பார்த்து, அப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், மயூரிக்கிட்ட எதுக்காக நீங்கள் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க? மயூரி கூட நம்ம வீட்டுக்கு வந்தாலும் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிவிட்டு நீங்கள் போட்டதும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க வைன். அது ஒன்றும் இல்லை பேபி, மயூரிக்கு கெட்ட புத்தி ரொம்ப, அது தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. என்னோட சில பர்சனல் விஷயத்தில் தலையிட்டா, அதான் அவளை திட்டிட்டு எனக்கு அவள்கிட்ட பேச பிடிக்கலை, அதனால தான் அவகிட்ட நான் சரியாக பேசுகிறதில்ல. அதை விட்டுதல்ல, அவள் யாரோ நான் யாரோ, என் ஃபேமிலிக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனுக்கு ஒன்றும் புரியலை, இருந்தாலும் ஜங்குக்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நானும் தான் உங்களை பயங்கரமாக திட்டிருக்கேன், உங்கள் பர்சனல்லாம் இழுத்து பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, வைன் நீ விவரம் தெரியாதவ, யாரையும் கெடுக்க மாட்ட, பொய் சொல்ல மாட்ட, எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களுக்காக நீ நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்க. உன்னோட அந்த மயூரியை கம்பேர் பண்ணி பேசாத, எனக்கு அது பிடிக்கலை. 2வது நீ என்ன பண்ணாலும் அதை நான் பொறுத்துக்குவேன், மன்னிச்சிடுவேன் பேபி. அப்புறம் நம்மளோட பேபியாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. டாக்டர்கிட்ட பேசிட்டேன், மார்னிங் ஸ்கேன் பண்ண நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைன் ஒரு பிரைட் ஸ்மைலில் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணி, ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தன்னோட ஹெட்டை வச்சு அப்படியே ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். ஜங்குக்கு ஒயினோட ஹேரை கோதி கொடுத்துட்டு அவங்களும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.